சாமி இந்த மாதிரி நிறைய குறி சொல்றவங்க, இந்த அருள்வாக்கு சொல்றவங்கலாம் அவங்களுக்கு வாக்கு சரியா வரமாட்டேங்குது. கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான உங்களோட விளக்கங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ஒன்றும் இல்லை. அது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு அது தடைப்பட்டு தெய்வ கட்டுகள் இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலோ அது மாதிரி தடைகள் வரும். அதுக்கு உபாசனை முறைகள் இருக்குது, தீட்சை முறைகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம அருள்வாக்குக்கான குறி சொல்வதற்கான உபாசனை பயிற்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கோயிலில் விஷ்ணுமாயா கோயில் வந்த பிறகு கருங்குட்டி சாத்தான்னு நம்ம பண்ண போகிறோம். விஷ்ணுமாயா கோயில் வருது, கருங்குட்டி சாத்தான் ரொம்ப அதுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. கருங்குட்டி சாத்தானை வச்சுட்டு 48 நாள் பூஜை வச்சு அதுக்கான சில மந்திரங்கள் சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி உபாசனை பயிற்சி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த குறி சொல்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேர் கழுத்து வரைக்கும் வரும். அந்த குறி சொல்லணும்னு நினைப்பாங்க. எதிர்வுள்ள ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு உள்ளே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அவங்க சொன்ன பிறகு இவங்க நினைப்பாங்க, நம்ம சொல்லியிருக்கலாமோ, நம்ம இதான சொல்ல வந்தோம், ஏன் சொல்லலைன்னு நினைப்போம். அது ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டை உடைச்சி அவங்களுக்கு உபாசனை கொடுத்து எதிரில் உட்கார்றவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத இறையருள் உள்ளே ஏற்றி கருங்குட்டி சாத்தானுடைய உபாசனை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம கோயிலில் பயிற்சி கிடைக்கும். இப்போவுமே பிளானிங் இருந்தது, எனக்கு இதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கான டைம் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அநேகமாக ஒரு 2 மந்த்தில் அந்த உபாசனை பயிற்சி முறைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அருள் சொல்கிறவங்களுக்கும் அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கும் குறி சொல்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன்.